ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் போய் பார்த்துருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் சப்ளை வந்துட்டு இருக்குது. ஆனால் நம்ம வந்து அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகாமே இருந்திருக்கு. என்ன ரீசனுக்காண்டி ட்ரிப் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜில் உள்ள எர்த் லைனை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருக்காங்க. அது யார் கட் பண்ணி விட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலி தான் பண்ணி வச்சிருக்கு இந்த வேலையை. இந்த பாருங்க, எலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எர்த் லைனை கட் பண்ணி வச்சிருக்கு. அது போக வந்து அந்த வெள்ளை கலர் ஒயரையும் ஸ்லீவ் எடுத்து வச்சிருக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிசிபியும் ட்ரிப் ஆகாமல் இருந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த எர்த் லைன் அந்த ஃபேஸ் லைன் பார்த்தீங்கன்னா அந்த பாடியில் டச் ஆகிட்டே இருந்திருக்கு போல இருக்கு. ஃபேஸ் லைன் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு மெட்டலில் ஏதாவது பட்டுச்சுனாலே பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஆர்சிசிபி பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிப் ஆகணும். ஆனால் இந்த வீட்டில் வந்து ட்ரிப் ஆகலை. என்ன ரீசன்காண்டி ட்ரிப் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா இந்த எர்த்தை வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால தான் ட்ரிப் ஆகலை. இப்போ நம்ம இந்த எர்த்த லைனை கொடுத்து விட்டாச்சு. இப்போ இந்த 3 பின் டாப்பை பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளக்கில் குத்தி பார்ப்போம் என்ன நடக்குன்னு பாருங்க. இந்த டாப்பு சொருவின உடனே பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆயிடுச்சு. என்ன ரீசனுக்காண்டி ட்ரிப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போடலை. அப்போ எப்படி ட்ரிப் ஆகுன்னு கேட்கலாம். அதாவது எர்த்தும் நியூட்ரலும் பார்த்தீங்கன்னா வந்து டச் ஆனாலே பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகணும். அதுதான் வந்து இந்த ஆர்சிசிபியோட வேலை. ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஃபேஸையும் நியூட்ரலையும் டச் பண்ணாலும் ட்ரிப் ஆகும், ஃபேஸையும் எர்த்தையும் டச் பண்ணாலும் ட்ரிப் ஆகும். அதேமாதிரி நியூட்ரலையும் எர்த்தையும் டச் பண்ணாலுமே ட்ரிப் ஆகும். அப்போ இந்த ஆர்சிபி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அவ்வளோ சேஃப்டி, ரொம்பவே சேஃப்டி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு புதுசாக வீடு கட்டுறீங்க, இல்லைனா உங்கள் பழைய வீடு இருக்குது அப்படின்னா இந்த ஆர்சிபி கட்டாயம் வைங்க, ரொம்பவே சேஃபாக இருக்கும். சில வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து வாங்கி தராங்க, நம்மளும் வச்சு கொடுக்குறோம். அது ஏதாவது மழை சீசனில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்மளை கூப்பிட்டு அதை த்ரூ பண்ணி விட சொல்கிறாங்க. அப்படி நம்ம விடும்போது என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி ஷாக் அடிச்சு அப்படின்னா ட்ரிப் ஆகவே செய்யாது. இந்த ஆர்சிசிபியை பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரூ பண்ணும்போது நம்ம உயிருக்கே ஆபத்தாகிரும். அது நம்ம சேஃப்டிக்காக தான் இந்த சுவிட்ச் வைக்கிறோம். அதனால வந்து யாரும் த்ரூ பண்ணி விடாதீங்க. அதாவது வந்து என்ன ஃபால்ட்டுன்னு கட்டன் பண்ணி அதை வந்து சரி செஞ்சு கொடுங்க. இந்த வீட்டில் உள்ள கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலி பார்த்தீங்கன்னா வந்து லைனை வந்து கடிச்சு வச்சிருக்கு. அது போக வந்து எர்த் லைனையும் கட் பண்ணி விட்டுருக்கு. அதனால தான் வந்து ஆர்சிபி ட்ரிப் ஆகாமல் இருந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ரிட்ஜ் வந்து கரண்ட் அடிச்சிருக்கு. அந்த எர்த் லைன் மட்டும் கரெக்டாக இருந்திருந்து அப்படின்னா இந்த கரண்ட் அந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஷாக் அடிக்க வாய்ப்பே இல்லை, இங்கே ட்ரிப் ஆகிருக்கும். அதனால எல்லாரும் வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி யூஸ் பண்ணுங்க, எல்லாரும் சேஃபாக இருங்க.